சொன்ன ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே திரும்ப ஒரு படம் கமிட் ஆகிட்டாரு. அப்போ இவர் வந்து சொல்கிறதெல்லாம் இன்னும் செய்வாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டு கண்டிப்பாக வரும். அதுதான் கொஞ்சம் பாலிடிக்ஸ் சைட் பார்க்கணுன்னா அது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ அது பாலிடிக்ஸாக பார்க்காம படமாக பார்க்கலாம். பட் அவர் பாலிடிக்ஸ்க்கு வரப்போகிற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்க்கலாம். மற்றபடி பெருசாக நல்ல ஒரு அரசியலை முன்னெடுத்து அவர் வந்து இன்னும் கொள்கை கோட்பாடெலாம் இன்னும் சொல்லணும். அதெல்லாம் சொல்லையில் அதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வர சப்போர்ட் பண்ணுறோம். இல்லை, ஆப்வியஸ்லி ஃபேன்ஸுக்கு வந்து அந்த ஹைப் இருக்கும் தான். ஏன்னா ஆப்வியஸ்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இது பொலிட்டிக்கல் சம்மந்தமாக தான் டைட்டிலும் இருக்குது. செல்ஃபியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. அந்த போஸ்டரும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த டிவிக்கு இது நடந்தப்பயே, அந்த மாநாடு நடந்தது இல்லையா, அப்போயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவர் ஆல் ஃபார் திஸ், அந்த கட்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. விஜயோடைய லுக்கு ஆல்வேஸ் எப்போவுமே அல்டிமேட் தான், அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் எலெக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் எலெக்ஷன் கேம்பெயினிங் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு எல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் திரும்ப படத்தில் நடிக்கிறேன்ற ஒரு போஸ்ட்டை போடுறது தான் கொஞ்சம், நானே அவருடைய ரசிகர் தான், இது கொஞ்சம் நமக்கு ஒரு பின்னடைவு மாதிரி தெரியுது. ஆனால் இது தேவையில்லாத ஒரு விஷயமும் தோணுது எனக்கு தனிப்பட்ட முறையில். பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட வந்து பார்த்துடுவாங்க. ஸோ திஸ் மே பி அ ப்ரொமோஷன் ஆஸ்பெக்ட் ஆல்சோ, வி கேன் ஆல்சோ சி இன் தட் ஆஸ்பெக்ட். டைட்டல்லே வந்து ஜனநாயகம்னும் போது ஏதோ அரசியல் பற்றி தான் சொல்ல போனாங்கன்ற மாதிரி தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது அரசியல் படமாக தான் இருக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வரப்போறாருன்னு ஒரு கடைசி படம் அரசியல் பற்றி தான் இருக்கும். நீங்கள் திரும்பவும் நீங்கள் அரசியல் பேசினாலும் சரி, இல்லை அதை வந்து எடுக்க போகிற டேரக்டரே அது சம்மந்தமாக நாங்கள் எடுக்கலை, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி தான் அப்படின்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நீங்கள் அரசியலுக்குள்ள வந்துட்டீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் நாங்கள் இருக்கோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் பேர்? அஜித். அஜித்தா? ஆதி என் பேர். நல்ல ஃபேன் சொல்லும் போது தெரியும் அஜித்தா வேறு அப்படின்னு. இப்போ தளபதியோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் பார்க்குறப்ப எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. அது ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோ தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து அவர் மேலே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. ஸோ ரீக்ரியேட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அவர் அரசியல் வரப்போகிறத பற்றி ஒரு படமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணுறீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மீம் பேஜில் எம்ஜிஆர் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க, அந்த சாட்டை வச்சுட்டு இருக்கு, அவரோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மீம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? பாலிடிக்ஸ் சைட் பார்க்கணுன்னா அது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ அது பாலிடிக்ஸாக பார்க்காம படமாக பார்க்கலாம். பட் அவர் பாலிடிக்ஸ்க்கு வரப்போகிற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்க்கலாம். மற்றபடி பெருசாக அது எதுவும் இல்லை. ஒரு பெரிய அவார்ட் பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் சொல்லியிருப்பாரு, இந்த படம் வந்து அரசியலுக்கு சம்மந்தப்பட்டது இருக்காது, ஃபேமிலி கமர்ஷியலாக தான் இருக்கும். ஆனால் இந்த போஸ்டர் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல் அரசியல் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கு. இது உங்களோட ஒப்பீனியன்? டைட்டல்லே வந்து ஜனநாயகம்னும் போது ஏதோ அரசியல் பற்றி தான் சொல்ல போனாங்கன்ற மாதிரி தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது அரசியல் படமாக தான் இருக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வரப்போறாருன்னு ஒரு கடைசி படம் அரசியல் பற்றி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் நானும் நம்புகிறேன். கண்டிப்பாக ஆமாம் ஆமாம். இல்லை, வினோத் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்ல படமே தான். அவரோட லாஸ்ட் படம் மட்டும் பார்க்காம எல்லா படமும் பார்த்தோன்னா நல்லாவே பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல படமாக தான் இருக்கும். தெரில ப்ரோ, எனக்கு போஸ்டரை பற்றி வச்சு படம் எப்படி இருக்குன்ட்டுலாம் என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல ப்ரோ. நான் ஆனஸ்ட்டாக வந்து படம்னா ஸ்டோரிக்காக மட்டும் தான் பார்ப்பேன் நான். அதனால் போஸ்டர் வச்சு எனக்கு பெரிய எதுவும் இல்லை. ஆப்வியஸ்லி ஃபேன்ஸுக்கு வந்து அந்த ஹைப் இருக்கும் தான். ஏன்னா ஆப்வியஸ்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இது பொலிட்டிக்கல் சம்மந்தமாக தான் டைட்டிலும் இருக்குது. செல்ஃபியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. அந்த போஸ்டரும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் ஃபேன்ஸுக்கு எப்போவுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். பட் எனக்கு வந்து படம் அது பார்த்து அதை பொறுத்து எனக்கு வந்து படத்தோட ஒப்பீனியன். நமக்கு ஏற்கனவே தெரியும் விஜய் அவர்கள் வந்து அரசியலில் வரப்போகிறாங்கன்ட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் ஜனநாயகம் என்ற ஒரு படத்தில் நடிக்கிறது வந்து ஒரு இட் வில் பி அ டோர் ஓப்பன் ஃபார் த பாலிட்டிக்ஸ், ஸோ தட் மோர் ஆஃப் இம்பேக்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கேன் பி ஆன் த ஃபேன்ஸ் பர்டிகுலர்லி. பிகாஸ் நம்மளுக்கு அந்த டிவிக்கு இது நடந்தப்பயே, அந்த மாநாடு நடந்தது இல்லையா, அப்போயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவர் ஆல் ஃபார் திஸ், அந்த கட்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த படத்தின் மூலம் அவரோட கருத்தை தெரிவிக்கலாம். அதனால் வந்து ஒரு புரட்சி உருவாகலாம். வந்து ஏதாவது நல்லது செஞ்சால் நல்லது தான். படத்தில் காட்டுற ஹீரோ மாதிரியே அவர் அரசியல் களத்திலும் இறங்கி நல்லபடியாக மக்களுக்கு சேவை செய்தால் அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான்.
இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் பிரச்சனை ஏர்போர்ட் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு நிறைய கட்சி தலைவர்லாம் போயிருந்தாங்க. ஆனால் லாஸ்ட்டாக விஜய் சார் தான் அந்த இடத்துல போராட்டம் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல ஏர்போர்ட் வேணாம் அப்படின்றதுக்கு வேற இடத்துல தள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இது பண்ணதுக்கப்புறம் இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் தெரிஞ்ச வரைக்கும். இது எப்படி பார்க்குறீங்க? இது போனதுனால இது நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய கட்சி தலைவர்லாம் போயிருக்காங்க அப்படின்றதுனால? மற்றவர்களோட முயற்சியும் இருக்கலாம். கடைசியாக இவர் போய் அங்கே நடந்ததாலையும் இருக்கலாம். அதாவது தனி மனிதன் என்று எதுக்குமே நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லாரோடைய இம்பேக்டும் இருந்திருக்கும். ப்ளஸ் தேர் இஸ் அ மாஸ் ஃபோர்ஸ் ஃபார் விஜய் பிகாஸ் ஹீ இஸ் இன் த சினி ஃபீல்டு. ஸோ பீப்புள் வில் அக்செப்ட். ஸோ மேபி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் படம்னு கேட்டிங்கன்னா சர்க்கார் மூவி அதுக்கு வந்து ரொம்ப எதிர்ப்பு வந்துச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு டைட்டில் தான் இந்த 69மே வருது. இப்போ எந்த அளவுக்கு எதிர்ப்பாங்க நீங்கள்? கண்டிப்பாக இந்த படத்திற்கும் வரும், வந்தாதான் படத்துக்கும் ஒரு விளம்பரம். ஸோ இட் பிகம்ஸ் மோர் ஹைப். ஏன்னா இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்றப்ப அந்த படத்துக்கு நிறைய ஹைப் வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட வந்து பார்த்துடுவாங்க. ஸோ திஸ் மே பி அ ப்ரொமோஷன் ஆஸ்பெக்ட் ஆல்சோ. வி கேன் ஆல்சோ சி இன் தட் ஆஸ்பெக்ட். நம்ம கெட்டதாக நினைச்சா கூட இவருக்கு இது ப்ளஸ்ஸாக தானே முடியுது. கடைசியில் ரிலீஸ் பண்ண கூட நினைக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் போய் சேருது. ஆமாம், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும். எப்போவுமே எல்லாமே ஒரு நெகட்டிவில் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வரும். அண்ட் தட் இஸ் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். இப்போ நம்ம படத்துலையும் அப்படி தானே, வில்லன் வராங்க, அப்புறம் ஹீரோ வந்து காப்பாற்றுறாரு. அதே மாதிரி தான். தேங்க்யூ. விஜயோடைய லுக்கு ஆல்வேஸ் எப்போவுமே அல்டிமேட் தான், அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் எலெக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் எலெக்ஷன் கேம்பெயினிங் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு எல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் திரும்ப படத்தில் நடிக்கிறேன்ற ஒரு போஸ்ட்டை போடுறது தான் கொஞ்சம், நானே அவருடைய ரசிகர் தான், இது கொஞ்சம் நமக்கு ஒரு பின்னடைவு மாதிரி தெரியுது. ஆனால் இது தேவையில்லாத ஒரு விஷயமும் தோணுது எனக்கு தனிப்பட்ட முறையில். இப்போ என்னன்னா இந்த படத்தோட ஒரு ஆடியோ, இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு விகடனோட ஆடியோ லான்ச் போய் அவார்ட் ஃபங்க்ஷன் அதில் வந்து டேரக்டர் சார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது வந்து ஃபுல் அண்ட் அரசியல் படமா இருக்காது, ஒரு மக்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிமா தான் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா பட் இந்த லுக்கை பாக்குறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் இருக்க மாதிரி தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த டைட்டிலுமே இருக்கு. ஓகே. ஸோ நீங்க ஒரு ஆடியன்ஸா எப்படி பார்ப்பீங்க? இல்லை, இதில் அரசியல் பேசினாலும் அது வரவேற்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் தனிப்பட்ட ஒரு அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டு திரும்ப போய் நடித்து அதுக்குள்ளே நீங்கள் பேசுகிற அரசியலை தனிப்பட்ட முறையிலேயே நீங்கள் பேசலாங்கிறதான் எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா நீங்கள் திரும்பவும் நீங்கள் அரசியல் பேசினாலும் சரி, இல்லை அதை வந்து எடுக்க போகிற டேரக்டரே அது சம்மந்தமாக நாங்கள் எடுக்கலை, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி தான் அப்படின்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் நாங்கள் இருக்கோம். அதனால் அது என்ன வந்தாலும் ஓகே தான். ஆமாம், அதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஆமாம், அதை ஏற்றுக்கிறோம். ஏன்னா வந்து சொன்னதே அதுதான், இன்னி நான் படம் நடிக்க போகிறதில்ல, முழு டைம் நான் அரசியல்வாதியாக தான் நான் மாறிட்டேன் அப்படின்ற அவரே சொன்னார். ஸோ அப்படி இருந்துட்டு திரும்ப வந்து இன்னொரு படம் நடிக்க போகிறேன்னு சொல்கிறப்போ மக்கள் மத்தியில் வந்து ஒரு டவுட் வந்துடும். சொன்ன ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே திரும்ப ஒரு படம் கமிட் ஆகிட்டாரு, அப்போ இவர் வந்து சொல்கிறதெல்லாம் இன்னும் செய்வாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டு கண்டிப்பாக வரும். அதுதான் கொஞ்சம் கண்டிப்பாக அதாவது நல்ல ஒரு அரசியலை முன்னெடுத்து அவர் வந்து இன்னும் கொள்கை கோட்பாடெலாம் இன்னும் சொல்லணும். அதெல்லாம் சொல்லையில் அதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வரவேற்பு சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. விஜய் சார் போனதுக்கு அப்புறம் அதுக்கு அந்த இடத்துல வேணாம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு பாசிட்டிவா நீங்க பாக்குறீங்க? இல்லை, இது நிறைய கட்சி தலைவர்லாம் போயிருக்காங்க, கண்டிப்பாக எந்த முடிவுமே எடுக்கல. இப்போ இவர் லாஸ்டா போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இவர் போனதுனால தான் அப்படின்றத நான் பார்க்கல, அதை நம்பவும் இல்லை. எனக்கு கேட்டால் மேபி முன்னாடி அந்த ப்ராசஸ் போயிருக்கலாம், முடிவுகள் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் பேக்கெண்டில் செயல்பட்டு இருக்கலாம். இவர் போனதுனால அந்த டைம்லேயே செயல்படுத்தினதுனால இவருக்கு தான் அந்த கிரெடிட் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். அதனால் இவர் தான் பண்ணார் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி போன தலைவர்களெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் ஓகே, இவர் போய் நடந்திருந்தாலும் வரவேற்க வேண்டிய விஷயந்தான். இனியோ மக்களுக்கு நல்லது நடந்தால் அதை பாராட்ட வேண்டிய